ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னைய முதற்கொண்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தது, மும்பைலாம் கடப்பார டீமுப்பா, அவங்களெல்லாம் அடிக்கவே முடியாது, என்னப்பா இப்படி டீம் வச்சிருக்காங்க, வேற லெவல் டீம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பயும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற லெவல் டீம். ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது நபி, இதை விட என்னங்க ஒரு டீம் வந்து வேணும். பட் ஆனா இந்த வாட்டி ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடையாதுங்கிறது ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிருச்சு. எஸ், ஸ்டில் அவங்களுக்கு மேத்தமேட்டிக்கலி சான்சஸ் வந்து இருக்கு. அவங்க வந்து இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மேட்ச் ஆட போறாங்க. 5ல் 5 வந்து எப்படியாவது வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து இருக்கு. ஆனா 5ல் 5 வின் பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயங்க. ஏன்னா அது கரெக்டா இருக்காது. இதுக்கப்புறம் அவங்க மோத போற டீம்லாம் நான் சொல்றேன். அடுத்த கேம் எல்எஸ்ஜியோட ஆட போறாங்க, கேகேஆரோட ஆட போறாங்க, எஸ்ஆர்ஹெச்சோட திருப்பி கேகேஆரோட திருப்பி எல்எஸ்ஜியோட ஆட போறாங்க. இதுல கேகேஆர் அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச் வந்து ரொம்ப குரூஷியலா வந்து இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹோம் கேம்ஸும் ஆட தான் போறாங்க. பட் ஸ்டில் 5க்கு 5 வின்னு அப்பதான் கம்ஃபர்டபுளா உள்ள போக முடியும் அப்படிங்கிறது வந்து சான்ஸே கிடையாது. இவன் ஒரு 5ல் ஒரு 4 வின்னு இல்ல 3 வின்னு தான் அவங்களால ஆக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா மும்பை அது மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இப்ப இருக்கிற டீம் குவாலிட்டிக்கு, இப்ப இருக்கிற பிச்சு குவாலிட்டிக்கு அது ரொம்ப கஷ்டம். ஆனா உண்மையுமே இந்த வாட்டி அவங்க ரொம்ப நல்லா பேட்டிங்ல ஆடி இருக்காங்க, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இப்ப நீங்க ஒரு 260 அடிக்கிறீங்கன்னா 240 அவங்க சேஸ் பண்ணி வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு டீமா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இருக்காங்க. பட் இங்க மேட்ரு என்ன அப்படின்னா அவங்களோட பவுலிங் யூனிட் தான். எஸ், சீரியஸ்லி ஜஸ்பிரீத் பும்ரா தவிர அங்க யாருமே நல்லா பந்து போடுறது இல்ல. ஜெரால்டு காட்ஸே போட்டாலுமே அவர் வந்து 4 ஓவருக்கு 48 ரன் 3 விக்கெட் எடுக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் குட் பவுலிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அடிச்சு உரிச்சிடுறாங்க, பும்ராவை அடிக்க முடியல. சோ எல்லா டீமும் என்ன பிளானோட வர்றாங்க அப்படின்னா பும்ராவோட 4 ஓவரை பார்த்து அடிக்கலாம், மற்றவங்கள போட்டு வெளுத்திடலாங்கிற மாதிரி இதுல தான் வர்றாங்க. யாரை எடுத்துட்டு வந்தாலும் அடிக்கிறாங்க. லூக் குட் எடுத்துட்டு வந்தாலும் அடிக்கிறாங்க, ஜெரால்டு காட்ஸை எடுத்துட்டு வந்தாலும் அடிக்கிறாங்க, அப்புறம் அந்த மாப்பாக்கா அவரை எடுத்துட்டு வந்தாலும் அடிக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அங்கே அடி உழுகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விதமான பவுலிங் யூனிட்டை வச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள போறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களோட பேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரானரியான பேட்டர்ஸ் தான், வேர்ல்டு கிளாஸ் பேட்டர்ஸ், அவங்களால முடியும் புல் அப் பண்ண. பட் ஆனா இந்த வாட்டி ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் எனக்கு என்னமோ ஆப்வியஸ்லி தெரியுது மும்பை இந்தியன்ஸுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், சிஎஸ்கேவுமே ஒரு பிட்டு தான் இதுவா இருக்காங்க மேல. ஓகே, இன்னும் இன்னைக்கு நடக்க போற மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப குரூஷியல். இன்னைக்கு சிஎஸ்கே தோக்குறாங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப கஷ்டம் தான். பட் மும்பை இந்தியன்ஸ் ஒரு கடப்பார லைனப் அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அவங்க வந்து வெளியில போறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஸ்டில் மும்பை இந்தியன்ஸை நம்ம வந்து பண்ண வேணாம், ரூல் அவுட் பண்ண வேணாம். ஏன்னா அவனுங்க எங்கேருந்தாவது எப்படியாவது வருவானுங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஸ்டில் அந்த ஒரு பயம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம் பாத்தீங்களா மும்பை மேல. அதுதான் மும்பை இந்தியன்ஸ். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வருஷம் மும்பையோட தோல்விக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லப்படுது. எஸ், ஆப்வியஸ்லி அவங்களோட பவுலிங் யூனிட் பத்தி பேசிட்டோமா. அடுத்து அந்த கேப்டன்சி. எஸ், அது என்னன்னே தெரியல. அது ஒரு ஸ்மூத் டிரான்சிஷனா நடந்திருக்கணும். பிகாஸ் எந்த கிரவுண்டுக்கு போனாலும் சப்போர்ட்டே கிடையாது. அதுவும் ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, மும்பை டீமுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹர்திக் பாண்டியாவை வறுத்து எடுக்கிறாங்க. ஸ்டில் நவ் அந்த பூ கேட்டுக்கிட்டே இருக்கு. அவரும் ஒழுங்கா கேப்டன்சி பண்ண மாதிரி தெரியல, பெருசா கேப்டன்சி நாக் ஆன மாதிரியும் தெரியல. என்னன்னா நியூ பால் எடுத்துட்டு அவர் வர்றாரு பவுலிங் போட, இல்ல வேற யாருக்காவது கொடுக்குறாரு. உங்கள்கிட்ட வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறப்ப அவருக்கு ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறது வந்து தெரியல. சோ இது மாதிரி நிறைய விதத்துல வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி மாதிரி இல்ல. அண்ட் டீமுக்குள்ளேயும் ஏதோ ரிஃப்ட் இருக்கு, 2 டீமா இருக்காங்க உள்ளேயே அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் போயிட்டு இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி இந்த வாட்டி மும்பை நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பா அந்த ஹர்திக் பாண்டியாவை எடுத்துட்டு வந்ததுல இருந்தே வந்து இது ஒரு மாதிரி தப்பா ஒரு இதா தான் போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு மும்பை இந்த வாட்டி குவாலிஃபை ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஈவன் தோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸே இருந்தாங்க. என்னோட ஒரு சில ஜென்யூனான பல வருடங்களா மும்பை ஃபேன்ஸா இருந்த என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அவ்வளவு பேர் இந்த வாட்டி சொன்னாங்க ரோஹித் சர்மா அடிக்கணும், மும்பை தோக்கணும், ஹர்திக் பாண்டியா இந்த வாட்டி இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் இது இட்ஸ் அ கேம், கிரிக்கெட். அதை கிரிக்கெட்டா மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம். உங்களோட கருத்து மும்பை இந்தியன்ஸ் பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி. இஃப் யூ லைக் தி வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல்.